திரு அருணன், இங்க திமுக கூட்டணியை அணியை உடைப்பதற்கான ஒரு சதி நடக்குது. அந்த சதியில அதிமுகவும் பாஜகவும் ஈடுபட்டிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை திருமாவளவன் முன்வைக்கிறார். ஆனா திரு நாகராஜ் என்ன சொல்றாருன்னா, இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கான ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது, அந்த வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு. எப்படி? இல்ல, அதுல இருந்தே தெரியுதுல்ல, திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிற சதியில பாஜக தலைமை இடம் பெற்றிருக்கு என்பதற்கு நண்பர் நாகராஜுடைய இந்த பேச்சே ஒரு அருமையான ஆதாரம். அவர் எவ்வளவு கவலைப்படுறாரு பாருங்க. திருமா அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கணுமையா, போனா தானே தலித் உரிமைகள் பற்றியெல்லாம் பேச முடியும், போனா தானே அதிகார பங்கேற்பு பற்றியெல்லாம் பேச முடியும் என்று சொல்லுகிறார் என்றால் இவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நிகழ்வு மீது இப்படி ஒரு ஈர்ப்பு பிரியம் இருக்கு என்பதை இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளருடைய பார்வைக்கு நான் வைக்கிறேன். அப்ப எழுச்சி தமிழர் திருமா சொன்னது எவ்வளவு சரி. இந்த ஒண்ணும் இல்லைங்க, அது அண்ணல் அம்பேத்கர் பற்றிய ஒரு நூல், அதனுடைய வெளியீட்டு விழா. அண்ணல் அம்பேத்கரை பத்தி அந்த விழாவுல அது ஒரு முறையாக பேசப்பட்டிருந்தா இப்ப நாம எல்லாம் அம்பேத்கரை பத்தி பேசியிருப்போம். ஆனா அங்க என்ன ஆயிருக்கு, அதுக்கு கண்டிப்பாக அந்த ரெண்டு பேர் தான் மிக முக்கியம். ஒண்ணு ஆதவ அர்ஜுனா பேசுனது சரி, அப்புறம் இறுதியாக அவர் சிறப்புரை விஜய் அவங்க பேசுனது சரி. அவங்களுடைய நோக்கம் பூரா என்னவா இருந்துச்சுன்னா, அண்ணல் அம்பேத்கரை ஊர்கா மாதிரி ரெண்டு பேரும் தொட்டுக்கிட்டாங்க. பேசவே இல்லைன்னு நான் சொல்லல, இன்னும் சொல்ல போனா ஆதவ அர்ஜுனா விட அவர் கொஞ்சம் அதிகமாவே பேசினாரு ஆரம்பத்துல. விஜய் நான் எல்லாத்தையும் கேட்டேன். சரி, ஆனா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அங்க ஊறுகாயா தொட்டுக்கொள்ளப்பட்டு நோக்கம் என்னன்னா, திமுக கூட்டணியில விசிகா இருக்கக்கூடாது. ஏற்கனவே விஜய் அவருடைய முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சொல்றேன், எங்களுடைய கூட்டணிக்கு வாங்க, இங்க வந்தால் அதிகாரம் கிடைக்கும், ஆட்சியில் அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்பவே திரும்ப அவர் ரொம்ப நல்லா சொன்னாரு, இது என்னங்க தீபாவளி ஆஃபர் மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க, அதே பாணிய தொடர்ந்தார். இங்க பேசிவிட்டு முடிகிற நேரத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த மாதிரி திரும்ப அவர்கள் இங்க வந்திருக்கணும், அவர் ஏன் வரல என்பதற்கு அங்க அந்த கூட்டணி இருக்கக்கூடிய பிரஷர், அவர் சொன்ன வார்த்தை அப்படி சொல்றேன், எவ்வளவு அதிகமா இருந்துச்சுங்கிறது இப்ப என்னால உணர முடியுது. ஆனாலும் அவருடைய மனச்சாட்சி இங்கதான் இருக்கும் இவருக்கு ரொம்ப தெரிஞ்சது மாதிரி. இதெல்லாம் என்னங்க பேச்சு? இதெல்லாம் அம்பேத்கர் பற்றிய பேச்சா? திமுக கூட்டணியை உடைக்கணுமையா ஏதாவது ஒரு வகையில, அதற்கு திரும்ப அவர்களை பயன்படுத்த முடியுமா என்று பார்க்கிற ஒரு மிக மலினமான தந்திரத்தை அந்த ரெண்டு பேரும் செய்தார்கள். இல்ல, நான் திரு வன்னியரசிடம் எழுப்பி அதே கேள்வி நான் உங்களிடமும் எழுப்புறேன். அப்படி கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை, இன்டாக்டா இருக்கக்கூடிய கூட்டணியை நீங்க எல்லாரும் தொடர்ச்சியா சொல்ற மாதிரி 26 தேர்தலிலும் இந்த கூட்டணி அப்படியே தான் தொடரும் என்கிற நிலைப்பாடு ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாருடைய முயற்சி அதை மட்டுப்படுத்தும், யாருடைய முயற்சி அதை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த அளவுக்கு அப்ப வீக்கா இருக்கா? இல்லங்க, நாங்க உறுதியாத்தான் இருக்கோம். இப்ப நான் அவருடைய பேட்டியை பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஐயா, இது நாங்க உருவாக்கின கூட்டணி, தமிழ்நாட்டுல மட்டுமல்ல அகில இந்திய அளவுல இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியில நாங்க அங்க வைக்கிறோம். இந்த கூட்டணியை சிதைக்கணும் என்று அதிமுக போன்ற கட்சிகள், பாஜக போன்ற கட்சிகள் முயல்கின்றன. அதற்கு வாய்ப்பே இல்லை ராஜாக்களா. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாங்க உறுதியா இருக்கோம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, இங்கே அந்த பேச்சுக்கள் எழுப்பிய அந்த பரபரப்பு. இப்ப சாதாரணமாக ஒரு விஜய் அவருக்குன்னு சில ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க கட்சி உறுப்பினர்களா இருக்காங்களா இல்லையான்னு ஆகிட்டு இருக்காங்களா தனி கதை. ஆனா இயல்பாக அவங்க எல்லாம் இளைஞர்கள், அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம தலைவர் சொல்லிட்டாரியா திமுக கூட்டணி உடைஞ்சிருமாம்ல, 2026 அந்த கூட்டணி கணக்கெல்லாம் நிக்காதியா, மக்கள் மைனஸ் பண்ணிடுவாங்க, அதானே கடைசி அவரு பேச்சு. அது சினிமால பஞ்சு டைலாக் பேசுற மாதிரி பேசுறாங்க. அப்ப இதுக்கு நாங்க விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குல்ல, அதனால திரும்ப சொல்லுகிறாரு. திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க, RS பாருங்க, பேட்டியை பாருங்க, நாங்களும் சொல்றோம். ஆகவே அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, நீங்க பதில் பேசாம இருந்தா நீங்களே கேட்பீங்க, ஊடகங்களே என்னங்க அவ்வளவு பேசுறாங்க, திமுக கூட்டணி இருந்து ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்களே, அப்ப அவங்க சொல்றது சரிதான் நாள்ல கேட்பீங்க. இப்ப பாருங்க அதிமுக தலைவர்கள் பேச்சு, KP முனிசாமி அவருடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலர் என்ன சொல்றாரு, விஜய் பேசியதெல்லாம் சரி. இப்ப சாயங்காலம் பாக்குறேன் செல்லூர் ராஜ் என்ன பேசிருக்காரு,
விஜய் பேசியதெல்லாம் சரி. இதோ இங்க நாகராஜ் சொல்றாரு அந்த கூட்டம் அருமையான கூட்டம், அங்க போயிருக்கணும். ஏதோ தலித்து விடுதலைக்கு அந்த கூட்டத்தை நான் கேட்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றியத்துல பாஜக ஆட்சி, மோடி அவங்களுடைய ஆட்சி. இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. இந்த அவங்களுடைய ஓபிசி மக்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி மக்களுடைய அந்த இடஒதுக்கீடு என்பது முறையாக ஒழுங்காக அமுல்படுத்தப்படுதா என்று எங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து சொல்லுங்க. இப்ப எங்க கட்சியினுடைய எம்பி, மதுரை எம்பி தோலசு வெங்கடேசன் ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு முக்கியமான செய்தி போட்டிருக்காரு. ஒரு பொதுத்துறை வங்கியிலாக அதிகாரிகள் தேர்வுங்க, அந்த தேர்வு பட்டியல் வந்திருக்கான். அதுல எஸ்சி எஸ்டி ஓபிசி எத்தனைன்னு போடவே இல்லையா? ஆமா, போட்டா தெரிஞ்சு போயிரும்ல குட்டு அப்படிங்கிறாரு. அப்ப அவருடைய சந்தேகம் எப்படி? சவால் விட்டு கேட்கிறாரு, அதை வெளியிடுங்க. இவங்கதான் தலித்துகளை பத்தி, தலித்து விடுதலை பத்தி இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கேட்கிறேன், சாதிவாரி கணக்கெடுத்தாலே ஏன் அலறாரு மோடிஜி? ஏன் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் இந்துக்கள் இல்லையா? இந்துக்களுக்காக இருக்கிற கட்சி தானுங்கய்யா. தமிழ்நாட்டுல விசிகவுக்கு விசிகவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அத திரு திருமாவளவன் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது தானே நாகராஜனுடைய வாதம். அதுதான் அவர் அம்பலப்படுத்துது பாஜகவை. பாஜக தலைமை இது பின்னாடி இருக்கு என்பதற்கு இந்த வாதத்தை ஆகாரக்கிறேன். இவனுக்கு என்னது அவ்வளவு கவலை? ஏங்க அவரு திரும்ப எவ்வளவு கச்சிதமாக யாருன்னு சொல்லிட்டேன். மீண்டும் மீண்டும் தவறான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அந்த நிகழ்ச்சியை பாஜக நடத்தல, ஆதவர்ஜன் நடத்திருக்காரு, பிசிகாவுடைய துணை அமைச்சர் நடத்திருக்காரு. எந்த இடத்துலயும் அவர் விசிக துணை பொதுச் செயலாளர்னு போடல சார். அவர் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பின் பெயர் தான் அதுல போடப்பட்டிருந்தது. ஒரு தரவை யார் காரணம் இல்ல சார். அப்ப பாஜக அப்படி பாஜக குற்றச்சாட்டுலாம் விசிகாவுல சேர்ந்தவர் இவரு சேராமன் பாஜக முடிச்சிட்டு இல்லங்க. நீங்க தாங்க இப்ப பேசுனீங்க, பாஜக நண்பர் தான் பேசினாரு. அது ஒரு அற்புதமான வாய்ப்பு விசிக தலைமைக்கு, தலித்து விடுதலைக்கான வாய்ப்பு. தலித்து நன்மைக்காக நான் திரும்ப சொல்றேன். நீங்க பேசினத நான் மீண்டும் சொல்றேன். அதுக்கு நீங்க பதட்டப்பட்ட நான் என்ன செய்வேன்? நீங்க தான் பேசுனீங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, விசிக தலைவர் மிஸ் பண்ணிட்டாரு. நீங்க அதுல இருந்தே நான் சொல்றேன், நீங்க இதனுடைய பின்புலமாக இருக்கீங்க. ஏன்னா அந்த ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு கட்சி ஒண்ணு உருவாயிருக்கு விஜய், அது அவருடைய உரிமை, நான் மறுக்கல. ஆனால் தான் கட்சியை வளர்க்கறத விட்டுவிட்டு கூட்டணியை, திமுக கூட்டணியை உடைக்கிறதுலயே குறியா இருக்காரு. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஐயா ஒருத்தர் புதுசா வீடு கட்டுறாரு, வீடு கட்டுறவரு அதுக்கான செங்கலை வெளியில இருந்து வாங்கணும். பக்கத்துல கட்டப்பட்டு வீட்டை இடிச்சு அந்த செங்கலை வச்சு நான் வீடு கட்டுவேன்னு கிளம்புனா அது எப்படிங்க? அந்த மாதிரி இருக்குங்க விஜயுடைய பேச்சுக்கள் பூரா. சரி, இப்படித்தான் பேசுவாரு விஜய். ஏன்னா ஏற்கனவே என்னுடைய அரசியல் எதிரி திமுக சொல்லிட்டாருல்ல மாநாட்டிலேயே. அப்ப அவரோட போய் உட்கார்ந்தா என்ன ஆகும்னு மிக தெளிவாக உணர்ந்து அந்த மேடைக்கு அவர் போகல. அது ரொம்ப சரியான முடிவு. அவர் நினைச்சபடியே முழுக்க முழுக்க திமுக கூட்டணி எதிர்ப்பு மேடையாக அதை ஆக்கி அண்ணல் அம்பேத்கர் பற்றி சரியாக அந்த நூலை பற்றியே பேசுற அந்த 2 பேரும், அந்த 2 பேரும் முக்கியமான பேச்சாளர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு ஏன் போலேன்னு பாஜக கேக்குதுன்னா பாஜக அது பின்னாடி இருக்கு நாங்க சொல்ல மாட்டோமா? சரி, ஓகே.